உங்கள் வீடு கட்டி கொடுக்குற இன்ஜினியர் கான்ட்ராக்டர் அவங்கக்கிட்ட உங்களுக்கு என்ன மாதிரியான உணர்வு இருக்குது? பாதுகாப்பு உணர்வா இல்லை பய உணர்வா? இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு சின்ன மெல்லிய இடைவெளி தான் இருக்குது. நான் திருச்சியிலேருந்து உங்கள் இன்ஜினியர் செந்தில்குமார் பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி என் கூட உரையாடின கொங்கு மண்டலத்தை சேர்ந்த ஒரு மேடம் கிட்ட பேசும்போது இது குறித்து இன்னும் கூடுதலாக அவங்க கிட்ட பேச வாய்ப்பு கிடைச்சிது. உங்கள் கூட பேசுகிறது அது ஒரு திறப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு தோணுச்சு. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பேசலாம். நம்ம ஸ்கூல் படிக்கிற காலகட்டத்தில் நமக்கு ஸ்கூல் ஆசிரியர்கள் மேலேயும் வீட்டில் நம்ம அப்பா அம்மா கிட்டேயும் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு உணர்வு கூடுதலாக இருந்தது? பாதுகாப்பு உணர்வா இல்லை பய உணர்வா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கலாம். இந்த எப்படி ஒரு சின்ன விஷயம் தப்பு பண்ணிட்டோம்னா வீட்டில் அப்பா அம்மா எப்படி திட்டுவாங்க, அடி விழுவோம். இல்லை அதே மாதிரி ஸ்கூலில் நம்ம அந்த எக்ஸாம்லாம் சரியாக பண்ணலைன்னா நம்மளை எப்படி ஆசிரியர்கள் ரொம்ப கடினமாக நம்மக்கிட்ட நடந்துக்குவாங்க. இதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது பொதுவாக மனதில் மேல் இருந்தது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பய உணர்வு தான் இருந்துச்சு. இதை கரெக்டாக பண்ணணும், இல்லைன்னா நமக்கு அடி விழும், திட்டு விழும். அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் நம்ம எப்படி சிறப்பாக செய்ய முடியும் ஒரு விஷயத்த அப்படிங்கிற நோக்கத்தில் ட்ராவல் பண்ணோம். இப்போ யோசிச்சு பார்க்கும்போது அதில் அந்த பயத்துக்கு பதிலாக நம்மளை அவங்க பாதுகாக்கிறாங்க, நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க, நம்மளுக்கு ஒரு விஷயம் புதுசாக சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ அதில் நாம் தவறிடக்கூடாது, தப்பாக எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்மளை ஆர்கனைஸ் பண்ணி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு தான் முயற்சி பண்ணுறாங்க. அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் எனக்கு தெளிவாக புரிஞ்சிருந்துச்சுன்னா நான் இன்னும் கூட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். இன்றைக்கி நான் ஒரு தந்தையாக என்னோட பசங்களுக்கு எப்படிப்பட்ட உணர்வை நான் கடத்துகிறேன் அப்படிங்கிறது எனக்கு முக்கியமான விஷயமா படுது. ஸோ இந்த பாதுகாப்பு உணர்வுக்கும் பயத்துக்கும் நடுவில் தான் இந்த உறவு நிலை ஒரு ஹவுஸ் ஓனருக்கும் அவங்களுடைய இன்ஜினியர் கான்ட்ராக்டர் அவங்க மேலே இருக்குது. இவங்க எப்படி பண்ணுவாங்களோ, என்ன பண்ணுவாங்களோ, சரியாக பண்ணுவாங்களா, இவங்கள்ட்ட இதை கேட்கலாமா, கேட்டால் தப்பாக எடுத்துக்குவாங்களா, இதை சொல்லலாமா, இதை சொல்லக்கூடாதா, இந்த மாதிரி 1000 மனசு என்ன ஓட்டங்கள் இருந்துகிட்டே இருக்குது. டெக்னிக்கலாக ஒரு விஷயத்தை நம்ம எங்கேயோ படிக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம். அதை நம்மளுடைய இன்ஜினியர்கிட்ட அதை நம்ம அதே மாதிரி செய்யணும்னு எதிர்பார்க்குறோமா, இல்லை அதை செய்கிறாங்களா என்னென்னு பார்த்துக்கிட்டு எப்படி ஃபீட்பேக் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி பல படிநிலைகளில் இந்த உணர்வோட வெளிப்பாடு இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹவுஸ் ஓனருக்கு அவங்களுடைய பில்டிங் கான்ட்ராக்டர், இன்ஜினியர் அவங்கக்கிட்ட இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு ஃபீலிங் ஃப்ரீடம், ஒரு சுதந்திர உணர்வு இருக்கு. எதையும் வெளிப்படைத்தன்மையோட எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய, எதையும் கேள்வி கேட்கக்கூடிய அந்த சுதந்திர வெளி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் அந்த உறவு ரொம்ப நல்லா இருக்கும். அந்த ப்ராசஸ் 2 பேருக்கும் நல்லா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு உறவு நிலையை உருவாக்குறதும் மெயின்டைன் பண்ணுறதும் 2 பேருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு நான் சொல்லுவேன். இன்றைக்கி நிறைய பேர் வீடு கட்டி கொடுக்கணும், நம்ம ஒரு கான்ட்ராக்டரை அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்னா அவங்கள பற்றினா ஒரு முழுமையான ரிசர்ச் பண்ணுறதோ, ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டடி பண்ணுறதோ பெரும்பாலும் பண்ணுறதே இல்லை. அவங்க ஒரு இம்பல்சிவாக டிசிஷன் எடுத்துடுறாங்க. அவங்களுக்கு ஒரு தோணுது, ஒரு இன்ஸ்டிங்க்ட் தோணுது, ஓகே இது சரியாக வரும் அப்படின்னு தோணுது, அந்த வேலையை கொடுத்துட்றாங்க. அப்படி இருக்கும்போது இது எப்படின்னா தேங்க்யூ, அந்த மாதிரி நம்ம இம்பல்சிவாக எடுக்கக்கூடிய ஒரு டெசிஷன் சரியாக இருக்கவோ நிறையா சதவீத வாய்ப்பு இருக்குது, தவறாக இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஒரு வீட்டில் ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குறாங்க அப்படின்னா என்னென்ன மாதிரியான ஆங்கிள் எல்லாம் யோசித்து கண்டுபிடிச்சி ஒருத்தரை அனலைஸ் பண்ணி ஸ்டடி பண்ணி அதுக்கப்புறமா அந்த சம்மந்தம் பேசி போகிற மாதிரி கிட்டத்தட்ட நம்ம வீடு கட்டுறதுக்கான இன்ஜினியரை நம்ம ஸ்டடி பண்ணுறது நல்ல விஷயம். ஏன்னா பின்னாடி நம்ம வருத்தப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான அடிப்படை விஷயங்கள் நம்ம ஸ்டடி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ நான் பொதுவாக இந்த கான்ட்ராக்ட் ஒர்க் கொடுக்குறதுக்கு முன்னாடி உங்கள் பிளான் ரெடி பண்ணிக்கிங்க, 4 பேர்கிட்ட கோட்டு வாங்கி அதை ஸ்டடி பண்ணி அதில் யார் சரியாக வர்றாங்களோ அவங்கள ஃபைனலைஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். அந்த ஃபைனலைசிங் ப்ராசஸில் நாம் ஒருத்தவங்களை பற்றியும் நாம் ஸ்டடி பண்ணலாம். அவங்க எங்கே ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, அங்கே என்ன மாதிரியான அனுபவங்கள் இருக்குது, அந்த ஹவுஸ் ஓனர் என்ன சொல்கிறாங்க, இவங்க டைமில் முடிக்கிறாங்களா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எல்லாத்தையும் நாம் ஸ்டடி பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கு வர்றது நல்லது. அது மட்டும் இல்லாமல் ஒரு வேலையை கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம இந்த கான்ட்ராக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது பெரும்பாலும் அந்த ப்ரைஸ் பாயிண்ட்டை எப்படி ஆர்கனைஸ் பண்ணிக்கிறோம், நமக்கு எது சரியாக வருது,
அதை வந்து அவங்க ஒத்துக்கிறாங்களா, நாம் நினைக்கிற அந்த ப்ரைஸ் பாயிண்டில் அந்த கான்ட்ராக்டர் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத மட்டும் உறுதி பண்ணுறது நம்ம நோக்கமாக இல்லாமல், அந்த நிகழ்வு, அந்த ப்ராசஸ், ஒரு வேலை ஆரம்பிக்கிறதுலேருந்து முடிகிற வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட அந்த உறவு நிலை இருக்கும், எப்படிப்பட்ட இன்ட்ராக்ஷன் இருக்கும், அதெல்லாம் பெட்டராக இருக்கிறதுக்கு அவங்கக்கிட்ட என்ன சிஸ்டம் இருக்குது, நீங்கள் எப்படி ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக அந்த ஒர்க்கை வந்து அப்ரோச் பண்ணுறீங்க, அதில் எப்படி இன்க்ளூசிவாக எங்களையும் சேர்த்துக்கிறீங்க, ஒரு ஹவுஸ் ஓனராக நம்ம வந்து எது எதில் பங்கெடுக்கணும், இந்த மாதிரியான கேள்விகள் நம்ம கேட்கும்போது அவங்க ஓப்பனாக பேசுகிறதுக்கு நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்பேஸை க்ரியேட் பண்ணுறோம். அப்போது அந்த உரையாடல் மூலம் நாமளும் நம்ம மனசில் கேட்காத நிறைய கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகளுக்கான பதில்கள் நம்ம கேள்வி கேட்காமையே நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த உரையாடல் தான் எனக்கு ரொம்ப முக்கியமாக நான் நினைக்கிறேன். நம்ம வெறுமனே வந்து ஸ்கொயர் ஃபீட் ரேட் என்ன, இதில் எது வரும் வராது, இந்த மாதிரி விஷயங்களை பேசுகிறத தாண்டி ரெண்டு மனிதர்களுக்கு நடுவில், ஒரு இமோஷன் இருக்கிற மனிதர்களுக்கு நடுவில் ஒரு விஷயத்தை சரியாக பண்ணணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்கிற அந்த தன்மையை நாம் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும். இந்த உரையாடல் தான் முக்கியம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வேலை செய்யும்போது நம்ம மனசில் சின்ன சின்ன விஷயங்கள் தோணுச்சுன்னா அதை வந்து கேட்கலாமா வேணாமா அப்படிங்கிற சந்தேகம் எதுவும் நம்ம மனசில் எழாது. இந்த பயம், பாதுகாப்பு அப்படிங்கிறதுலேருந்து அடுத்த கட்டமாக நான் வந்து இந்த ஒரு சுதந்திர வெளியை நோக்கி ட்ராவல் பண்ண விரும்புகிறேன். அந்த சுதந்திரம் இருக்கிற பட்சத்தில் பெரிய விஷயமா எதுவுமே தெரியாது. எண்ட் ஆஃப் த டே நமக்கு என்ன வேணும்னா ஒரு நிம்மதியான தூக்கம் வேணும். நான் நினைக்கிறது அதுதான். அது ரொம்ப ரொம்ப எளிமையாக நான் சொல்ல விரும்புகிறேன் எப்போவுமே. அதாவது நம்ம வீடு கட்ட ஆரம்பித்ததுலேருந்து வீடு கட்டி முடித்து சாவி வாங்குற வரைக்கும் இருக்கிற காலகட்டத்தில் எந்த டைம்லையுமே நாம் ஒரு பதட்டத்தோட ஐயோ என்னாகுமோ, இது என்ன பண்ணுவாங்களோ, அடுத்து என்ன பண்ணுவாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதட்டமே நமக்கு வராமல் இருக்கணும். அந்த மாதிரியான பதட்டம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன விலை வேணாலும் கொடுக்கலாம். ஆனால் அந்த சூழல் வந்துட்டால் அதுலேருந்து நம்ம வெளியில் வர்றது ரொம்ப கஷ்டமாயிடும். ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். இப்போ பொருளுடைய விலை வந்து இந்த காலகட்டத்தில் நிறைய ஏறி இருக்குது. இந்த கொரோனா பீரியடுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் சிமெண்ட் ஸ்டீலோட ப்ரைஸ் ஏறினுச்சு. இப்போ இருக்கிற ஸ்டேஜுக்கு அப்புறம் திரும்ப ஓப்பன் ஆகி எல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் ஆகும்போது திரும்பவும் ஒரு ஸ்பைக் இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும்போது நாம் ஃப்ரீயாக பேசுகிறதுக்கான ஒரு ஸ்பேஸே இல்லாமல் போச்சு அப்படின்னா நம்மளும் வந்து ஏதோ கண்ணை கட்டி காட்டில் விட்டாமல் நம்ம ஒன்று நினச்சிட்டே இருப்போம், அவங்க ஒன்று நினச்சிட்டே இருப்பாங்க. ரெண்டு பேரும் வேறு வேறு திங்கிங்கில் இருந்துட்டு கடைசி நேரத்தில் வரும்போது வருத்தங்கள் வர வாய்ப்பு இருக்குது. ஆகையினால ஒரு சுதந்திர வெளியை ஏற்படுத்த நம்மக்கிட்ட இருந்து ஒரு முயற்சி எடுக்கலாம். ஒரு வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்கக்கிட்ட நம்ம பேசும்போது ஸ்கொயர் ஃபீட் ரேட் என்ன பண்ணுவீங்க, ஏது பண்ணுவீங்க அப்படிங்கிறத தாண்டி உங்களுடைய ப்ராசஸ் என்ன, இது காலகட்டத்தில் எப்படி எங்களை இன்க்ளூசிவாக வச்சுப்பீங்க, நம்ம வந்து எத்தனை நாளைக்கு ஒரு தடவை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், நீங்கள் வீடு கட்டினதில் உங்களுக்கு நேர்ந்த ஒரு பாசிட்டிவான அனுபவம் என்ன, எப்படிப்பட்ட விஷயங்கள் உங்களை மகிழ்ச்சியாக இருக்கும், உங்கள் குடும்பத்தை பற்றி சொல்லுங்கள். இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கேட்கும்போது சூழலுக்கு தகுந்த மாதிரி அது ஒரு பெரிய ஒரு சுதந்திர வெளியை உருவாக்கும் நான் நம்புகிறேன். அந்த சுதந்திர வெளியிலேருந்து நம்ம ஆப்ரேட் பண்ணும்போது எந்த விஷயமுமே நமக்கு ஒரு பெரிய கஷ்டமாக இருக்காது அப்படின்னு நான் ஆழமாக நம்புகிறேன். உங்களுடைய ப்ராசஸ் எப்படி இருக்குது? நீங்கள் எப்படி பாதுகாப்பாக ஃபீல் பண்ணுறீங்களா, சுதந்திரமாக ஃபீல் பண்ணுறீங்களா, இல்லை ஒரு லேசான பயம் இருக்கா? கமெண்ட்டில் பதிவிடுங்க, உரையாடலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.